A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 20 verse 24 to 30. Proverbs 20வது அதிகாரம் அதில் 24லேருந்து 30வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இதில் சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா தாழ்மையை பற்றி சொல்கிறார். அது எதில் தாழ்மை? நம்ம ஆண்டவருடைய பாதுகாப்பை நோக்கி இருக்கிற தாழ்மையை பற்றி சொல்கிறாரு. அது பற்றி ஃபுல்லாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக தராரு. அதாவது நம்மளோட பாதைகள்லாம் ஆண்டவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. அதனால் அதை நம்பி அது மேலே முழு நம்பிக்கையோட நம்ம தாழ்மையோடு இருக்கிறத பற்றி சாலமன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற அதிகாரம் 24. ஸோ Proverbs 20வது அதிகாரம் அதில் 24வது வசனம். A man's steps are from the Lord, how then can man understand his way? A man's steps are from the Lord, how then can man understand his way? சிம்பிளாக இதில் டேக்கவே என்னென்னா நம்மளோட எல்லா பாதையும், நம்மளோட எல்லா முடிவும், நம்மளோட எல்லா டெஸ்டினேஷன் நம்ம டைரக்ட் பண்ணுறது ஆண்டவர். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவரோட பாதுகாப்பு, அவரோட தயவு மேலே முழு நம்பிக்கையை வைக்கிறது தான் சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு. ஓகே, இது பெற்றோர். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டில் கரண்ட்டு போனால் உங்கள் சின்ன குழந்தைங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட தான் வருவாங்க. தனியாலாம் போக மாட்டாங்க, இல்லை சுற்ற மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட தான், உங்களை நோக்கி தான் வருவாங்க. அதையும் மீறி அந்த இருட்டில் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் கையை இல்லைன்னா நீங்கள் தூக்கி பிடிச்சிப்பீங்க, இல்லைன்னா உங்கள் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு தான் வருவாங்க. நம்ம அதில் இதே மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனில் அந்த பேரண்ட் தான், இல்லை அந்த பெற்றோர் தான் ஆண்டவர், அந்த சின்ன பிள்ளை தான் நம்மளும் என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாது எந்த பாதையில் போக போகிறோம், இல்லை என்ன பண்ண போகிறோம், இல்லையே இதுதான் பாதை நினச்சேனே, ஆனால் இது திடீர்னு மூடிச்சு. சின்ன வயசுலேருந்து இந்த வேலைக்காக தான், இல்லை இந்த பாதைக்காக தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ திடீர்னு இது பாசிபிள் இல்லையேன்னு நினைப்போம் நம்ம. அப்போ இருட்டாக இருக்கும், நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அந்த இருட்டில் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு அந்த தாழ்மை வேணும். எந்த தாழ்மை? ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவரோட கிருபை, அவரோட சித்தம் மேலே முழு நம்பிக்கை. எப்படி இருக்கணும்? இருட்டில் ஒரு சின்ன குழந்தை எப்படி பெற்றோர் கையை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், அந்த மாதிரி நேரங்களில் தைரியமாக, அந்த சின்ன குழந்தைக்கு டவுட் இருக்காது. பெற்றோர் கையை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்ம நடந்தால் நம்ம கூட நடக்கும், நம்ம தூக்குனா தைரியமாக வரும், அழாது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இருள் சூழ்ந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம கெட்டியாக பிடிச்சி ஒரு குழந்தை மாதிரி எப்படி இருக்கணும்? ஃபுல் ட்ரஸ்ட், முழு நம்பிக்கையும் நம்ம யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்கணும்னு சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையில்? சின்ன சிம்பிளான ஸ்டெப்ஸு. முதல்ல என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுறது மீறி நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கவுன்சில், நம்ம சுற்றி இருக்க ஞானமுள்ள ஆவிக்குரிய நண்பர்கள்கிட்டையும் நம்ம ஒரு அட்வைஸ் கேட்குறது தப்பே இல்லை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்க ஆவிக்குரிய ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறதுலையும் தப்பில்லை. அதுக்கடுத்து ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, நம்ம பிளான்ஸ், நம்ம வச்சுருந்த பிளான்ஸ் எல்லாம் மாறினா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்போ பயப்படவே கூடாது. அது ஒரு டீட்டோர் எடுத்தா, நான் இப்படிக்கா போனான்னு இருந்தேன், ஆனால் திடீர்னு இப்படிக்கா போகிறேன், நான் அப்படி பண்ணலான்னு இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், ஏன்னா இப்போ இப்படி போகிறேன். அந்த மாதிரி இருக்க போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? அப்படியே அன்சர்டன்ட்டியாக இருக்கும். ஐயோ என்ன ஆகுது, இவ்வளோ நாள் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இப்போ இது பண்ணுறேன்னு. அந்த மாதிரி நேரத்தில், இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? பயப்படாமல் தாழ்மையோட பிளேஸ் ஆல் ஆர் ட்ரஸ்ட் இன் காட். நம்ம எல்லா நம்பிக்கையும் யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்கணும். ஸோ அதான் சாலமன் இங்கே சொல்கிறார். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. தேங்க்யூ.